S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இடைத்தேர்தல் பணிகளில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறது. தியாகிகளை போற்றும் வகையில் அவருடைய உன்னதத்தை மதிக்க வேண்டும், அடுத்த தலைமுறை இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்துல திமுக கூட்டணியில் உள்ள ஒரு முக்கிய கட்சி தலைவர் ஈடுபட்டு இருக்கிறார். அவருடைய பணிகளை தொடர்ந்து நாம் போற்றுவோம், பாராட்டுவோம். இது குறித்தும் பல்வேறு நிலைகள் குறித்தும் நம்முடைய உரையாட காத்து கொண்டிருக்கிறார் தமிழக விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் நிறுவன தலைவரும், கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும், கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு தலைவரும், தமிழக அரசின் கட்டுமானம் தொழிலாளர் நலவாரிய தலைவருமான திரு பொன்குமார் அவர். வணக்கம். மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பு. இடைத்தேர்தல் நாளுக்கு நாள் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா முகாமிட்டு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் திமுக நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பங்கினை மேற்கொண்டு வராங்க. நீங்களும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்க திமுக ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாளை மறுதினம் 6ஆம் தேதி தியாகி நாகப்பன் படையாட்சிக்கு ஒரு விழா எடுக்கிறீங்க மயிலாடுதுறையில். இதோட நோக்கம் என்ன? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாட்டு விடுதலையாக பாடுபட்ட தியாகிகளை போற்றும் விதமாக, அதாவது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த செய்றீங்க. அதாவது இந்த இடைத்தேர்தல் நடக்கிற விஷயத்துல நடக்கிற இந்த நேரத்துல எல்லாரும் அங்க கவனத்தை செலுத்துறாங்க. நீங்க மட்டும் தியாகிகளை போற்றும் விதமா அவங்களுடைய விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு அறிந்து கொள்ள வைக்கும் விதமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது இதுல உள்ள அரசியல் ஏதாவது இருக்கா? இது பின்னணி காரணம் ஏதாவது இருக்கா? என் தலைமையில் உள்ள விவசாயிகள் தொழிலாளர் கட்சி நம்பிக்கை உள்ள தோழமை கட்சியாக செயல்பட்டு வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு 3 முறை பிரச்சாரத்திற்கு சென்று வந்திருக்கிறேன். நேற்று கூட அந்த தொகுதி முழுவதும் காலையிலிருந்து இரவு 9 மணி வரையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த அரசு செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் விளக்கி கூறி அவர்களை திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வாக்களிக்க வேண்டிய பணியை மேற்கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே ஒரு தோழமை கட்சியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். நாளையும் 1/2 நாள் நான் விக்கிரவாண்டி தொகுதியில் பணியாற்ற இருக்கிறேன். பிற்பகல் தான் மயிலாடுதுறை சொல்லுகிறேன். 6, 7 2 நாட்களிலும் விக்கிரவாண்டி தொகுதியில் முகாமிட்டு வாக்குகளை சேகரிக்கிற பணியை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். ஆகவே ஏதோ நான் நாகப்ப படையாட்சிக்கு 6ஆம் தேதி மயிலாடுதுறையில் நிகழ்ச்சி நடத்துவதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியிலிருந்து விலகி அல்லது தேர்தலை பணிகளை மேற்கொள்ளாமல் சென்று விட்டது போன்ற ஒரு உள்நோக்கத்தை யாரும் உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவையில்லை. அது வேறு, இது வேறு. ஜூலை 6ஆம் தேதி என்பது தியாகி நாகப்ப படையாச்சியருடைய நினைவு நாள். அந்த நாளை போற்றுகிற வகையில், அவருடைய தியாகத்தை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சி நடத்துவது என்று ஏற்கனவே என்னுடைய தலைமையிலான சமூக நீதி சத்திரியர் பேரவை முடிவெடுத்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் நாளை மறுநாள் 6ஆம் தேதி மயிலாடுதுறையில் ஒரு மாபெரும் பேரணியும் புகழஞ்சலி கூட்டமும் நடைபெற இருக்கிறது. ஆகவே அந்த கூட்டம் காலையில் தொடங்கி மத்தியானம் முடிஞ்சிடும். பிற்பகல் ஒரு குத்தாலத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அது முடித்து விட்டு மாலை 4 மணி அளவில் மயிலாடுதுறை விக்கிரவாண்டி 5, 6, 7 வரையில் விக்கிரவாண்டி தொகுதியில் முகாமிட்டு அந்த தொகுதியினுடைய வெற்றிக்கு பணியாற்ற இருக்கிறேன். இன்று காலையில் கூட முதலமைச்சர் அவர்களை அஞ்சலை அம்மாளுக்கு அரசு விழா எடுக்கப்படும் என்று அறிவித்த காரணத்தினால் அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்கு என்னுடைய தலைமையில் அஞ்சலை அம்மாளுடைய பேத்திகள், கொள்ளு பேத்திகள் எல்லாம் வந்தாங்க. முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவரிடத்தில் தேர்தல் பணிகள் குறித்து விவாதித்தோம். அவரும் விளக்கமாக கேட்டார்கள். தொகுதி நிலவரங்களை நான் சென்ற அளவு, பார்த்த அளவு, பிரச்சாரம் மேற்கொண்ட அளவுக்கு அவரிடத்துல சொல்லி இருக்கிறேன். அடுத்த 3 நாட்களுக்கு நான் செல்ல இருப்பதாகவும் அவரிடத்துல தெரிவித்திருக்கிறேன். ஆகவே அந்த பணியும் இந்த பணியும் தொடர்ந்து நடைபெறுகிறது. தென்னாப்பிரிக்கா, அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு முன்னோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த களப்பணியில காந்திக்கு பெரிய ஒரு ஊக்கமளித்து
அவருடைய போராட்டத்துக்கெல்லாம் வந்து துணையா நின்றவர் நாகப்பன் படையாச்சி. அதாவது தில்லையாடி வள்ளியம்மை, அதாவது நாகப்பன் படையாச்சி இறந்ததுக்கு பிறகுதான் அவங்க இறந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தில்லையாடியுடைய வள்ளியம்மைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து தமிழக அரசு வந்து மேற்கொண்டிருக்கிறது. இங்க சென்னையில் கூட தில்லையாடி வள்ளியம்மை கைத்தறி மற்றும் பொருட்காட்சி நிலையம், விற்பனை நிலையம் இருக்கு. அதே போல மயிலாடுதுறை அருகில் தில்லையாடியிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நாகப்பன் படையாச்சி அவருக்கே வந்து ரோல் மாடலாக இருந்தவங்க, தில்லையாடி வள்ளியம்மைக்கே ரோல் மாடலாக இருந்ததாக சொல்லப்படுகிறவர் தான் நாகப்பன் படையாச்சி. அது குறித்து காந்தியே வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. நான் பார்க்க விரும்பும் நபர் நாகப்பன் படையாச்சி என்று தன்னுடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தென்னாப்பிரிக்காவில் வந்து அவருடைய போராட்டத்துக்கு வந்து முழு உடையும் கொடுத்தவர் நாகப்பன் படையாச்சி அப்படின்னு வந்து பல்வேறு விதமான ஆய்வுகள் வந்து கூறுகின்றன. நாகப்பன் படையாச்சிக்கு வந்து வேற என்னென்ன வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க? எப்படிலாம் வந்து செய்தா வந்து முழுமையான விஷயமா இருக்கும்? இல்ல, இது ஒரு நல்ல பாட புத்தகத்துல இடம்பெற வேண்டிய விஷயமா இருக்குமா நாகப்பன் படையாச்சி வரலாறு? இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. நாகப்ப படையாச்சியார் அவர்கள்தான் காந்தியடிகளுக்கு முதல்ல சுதந்திர போராட்டத்திற்கான சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஊக்கமளித்தவர். இந்திய விடுதலைக்கான சத்தியாகிரக போராட்டம் எங்க வடிவமைக்கப்பட்டது சோதனை அடிப்படையில்? அது தென்னாப்பிரிக்காவில். இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பூர்வீக குடிகளான கருப்பு இனத்தவர்களுக்கு எதிராக ஆங்கில அரசு மேற்கொண்ட அடக்குமுறைகளை எதிர்த்து காந்தியடிகள் போராடிய பொழுது அந்த போராட்டத்தில் காந்தியடிகளுடைய தலகர்த்தாக்களில் ஒருவராக நம்முடைய நாகப்பன் இருக்கிறார். குறிப்பா நாகப்பனுடைய நண்பர் அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆங்கிலேய வீட்டுல வேலை பார்க்கிறாரு. பாலசுந்தரன் பேர், திருவாரூரை சேர்ந்தவர். அந்த முரட்டு ஆங்கிலேய ஒரு பிரச்சனையில அடிச்சு 2 பல்ல உடைச்சிடுறார் பாலசுந்தரத்துக்கு. உடனே பக்கத்து வீட்டுல வேலை பார்த்திருந்த நாகப்பன் பாலசுந்தரத்தை அடிச்சு வந்து காந்தியடிகள்கிட்ட ஆங்கிலேயனை பத்தி புகார் கூறுறாரு. உடனே காந்தியடிகள் அந்த ஆங்கிலேயன் மீது வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கு பாலசுந்தரத்திற்கு ஆதரவாக ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பாக ஒரு தீர்ப்பு பெருசா வருது. வந்த உடனே தென்னாப்பிரிக்காவில் போராடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கம் அளித்தது. அது வந்து இந்தியாவிலும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. ஆக நீதிமன்றம் இந்தியர்களுக்கு ஆதரவாகவும் விடுதலைக்கு ஆதரவாகவும் அடக்குமுறைக்கு எதிராகவும் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க தென்னாப்பிரிக்காவில் இருந்த வெள்ளை அரசு, ஆங்கிலேய அரசு என்ன பண்ணிச்சுன்னா, இந்தியாவிலிருந்து தென்னாப்பிரிக்கா போறவங்க வேலை பார்க்கணும்னா 25 பவுண்டு கட்டணும், பணம் கட்டணும். அதை வந்து இந்த தீர்ப்புக்கு பிறகு பயந்து போய் 25 பவுண்டு 3 பவுண்டா குறைச்சிட்டாங்க. இந்த தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் தான் இந்த சத்தியாகிரக போராட்டமே ஒரு மறுவடிவம் எடுக்குது. ஸோ அதுல வந்து தலகர்த்தாவா நாகப்பன் இருக்கிறாரு. கைது செய்யறாங்க நிறைய பேரை. கைது செய்யப்பட்ட பொழுது அவ்வளவு பேரை விட்டுட்டு நாகப்பனை மற்றும் ஆங்கில அரசு கொடுமைப்படுத்துகிறது. ஏன்? இவன் தான் இந்த போராட்டத்துக்கு காரணமானவர்னு. கடும் குளிர், அதுக்கு கம்பளி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, அவனை கடுமையா அடிச்சு தாக்கி, இதன் காரணமாக அவர் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போறார். இவர் இறந்த பிறகு ஓராண்டு கழிச்சு நாராயணசாமி என்கிற ஒரு தமிழர் அந்த சத்தியாகிரக போராட்டத்துல நீங்க ஜெயிலுக்கு போய் செத்து போறாரு. அதுக்கப்புறம் 5 ஆண்டு கழித்து தான் தில்லையாடி வள்ளியம் என்கிற ஒரு 16 வயசு பொண்ணு ஆர்ப்பாட்டத்துல கலந்துன்னு இறந்து போகுது. துரதிருஷ்டவசமாக முதல் களப்பணியானவர் காந்தியடிகளே சொல்றாரு, நாகப்பன் போன்றவர்கள் இல்லைன்னா நம்முடைய சத்தியாகிரக போராட்டம் இப்படி வந்து வெற்றி பாதையில் போயிருக்காதுன்னு. அப்ப அவரை பெண்ணுக்கு தள்ளி அவருக்கு பிறகு 5 ஆண்டு கழிச்சு இறந்து போன ஒருவரை இந்த அரசு அங்கீகரித்து அவருக்கு வந்து நினைவு சின்னங்களை உருவாக்கி இருக்கிறது. நகருக்கு பேர் வச்சிருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு பேர் வச்சிருக்காங்க, இங்க கைத்தறி நிறுவனத்துக்கு பேர் வச்சிருக்காங்க என்பதெல்லாம் இது வந்து நாகப்பனுடைய தியாகத்தை மங்கடிப்பது, மறைக்க முயற்சிக்கக்கூடிய செயலாகும். அது யார் செய்திருந்தாலும் அது கண்டிக்கக்கூடியது. ஆகவேதான் உண்மையான தியாகி, முதல் தியாகி, அவருடைய தியாகத்தை புகழை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த புகழஞ்சலி கூட்டம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிற இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்துவோம். அரசுக்கு மயிலாடுதுறையில் நாகப்ப படையாச்சிக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்க இருக்கிறோம்.
மயிலாடுதுறையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற புதிய பேருந்து நிலையத்திற்கு நாகப்ப படையாச்சியார் பேருந்து நிலையம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை அந்த நிகழ்ச்சி மூலம் அரசுக்கு வைக்க இருக்கிறோம். எப்படி அஞ்சலி அம்மாளுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவருக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலமைச்சரிடத்தில் வைத்து அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அரசு விழா எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோமோ, அதே போல நாகப்ப படையாச்சியாருக்கும் சிலையும் அவருடைய பெயரையும் நிறுவுவதற்கான கோரிக்கை வைப்போம். அதில் வெற்றி பெறுவோம். முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கடந்த ஊர்ல அஞ்சலி அம்மாளுக்கு விழா எடுத்தீங்க. அதுல போதுமான நிர்வாகிகள் புறக்கணிச்சிட்டு தான் அவர் தகவல் இருந்தது. நாளை மறுதினம் மயிலாடுதுறை நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில நீங்க அழைப்பு விட்டு இருக்கிற திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அதே போன்று ஒரு புறக்கணிப்பை மேற்கொண்டா நிகழ்ச்சி நடத்துறோம். அந்த நேரத்துல சில நிகழ்வுகள் ஒரு கட்சியினுடைய தலைமையால் ஏற்படுத்தப்படுகிறது. அதுல அவங்க கலந்துக்கினாங்க. அதனால உரிய நேரத்துல சிலரால் கலந்து கொள்ள முடியவில்லை, பலர் கலந்து கொண்டார்கள். இப்போ 6ஆம் தேதி நினைவு நாள் நிகழ்ச்சி. ஆனா 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அங்க உட்கார்ந்து முகாமிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வருவாங்களான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வந்தால் வரவில் வைப்போம், வராவிட்டால் கவலை கொள்ள மாட்டோம். 2000 பேர் பேரணியில கலந்துக்க போறாங்க. அதுதான் நாகப்பனுடைய பெயரை வெளியே சொல்ல போது தொடர்ந்து நடத்துற பொழுது அதுல பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அது சிறப்பாக நடக்கும்.